ஸ்வீட்டி டிவி உறவுகளுக்கு வணக்கம். நான் வாசுகியோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். வாசுகி எப்படி இருக்காங்கன்னே தெரியல. அவங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியல. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சோர்வாக, பேச முடியாமல், என்ன பேசுறது, இதுக்கு மேலே எப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டு போகிறது, எதுவுமே புரியாமல் என்ன நடக்குது, ஏன் நடந்ததுன்னே தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. நான் போன உள்ற ஐசியூவில் தான் இருந்தாங்க. அந்த உடம்புல கிட்னி சரியாக வேலை செய்ய மாட்டாங்குது. இதுக்கு தஞ்சாவூர் பக்கத்து ஊருக்கு, தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னாங்க. தஞ்சாவூர்னோடனே அது ரொம்ப பயந்துருச்சு. ஏன்னா தஞ்சாவூருக்கு போனவங்க எல்லாமே, அது நம்ம எடுத்துக்காட்ட சொல்லணும்னா அப்பல்லோ மாதிரி. அப்பல்லோ போன யாருமே உயிரோடு திரும்புறதில்ல, இல்லை, அது திரும்புறதில்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தஞ்சாவூர் போனாலே எல்லோரும் ஊரில் அதிகமாக ஹாஸ்பிட்டல் போனவங்க எங்கேருந்து வராங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஊரில். அதனால தஞ்சாவூர்னோடனே அது ப்ரெஷர் ஆகிடுச்சு, பதட்டப்பட்டுருச்சு. நான் போன உடனே ஒரு மாதிரியாக சொல்லிச்சு, தஞ்சாவூரே வேண்டாம், அவங்க தஞ்சாவூருங்கிறாங்க, என்னான்னு பார்த்துட்டு போ, என்னான்னு கேட்டுட்டு போ, என்னன்னு அது முடிவு பண்ணிட்டு போ, என்ன சொல்லு, தஞ்சாவூர் வேணான்னு சொல்லு அப்படின்னா. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு, நீ அமைதியாக இரு, நம்ம இஷ்டம்தான், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க செய்வாங்க, பேசாமல் இருன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாக ஒரு முடிவு பண்ணி அங்கே போவோனா, வேறு திருச்சி கேஎம்சிக்கு போவோம், அங்கே எல்லாமே வசதி இருக்குன்ட்டு நிறையா ஒரு 10 பேர்கிட்ட விசாரித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதாவது அவங்க சொன்னது என்னென்னா, அந்த பிரச்சனை இருந்ததுன்னா விடிய காலம் 5 மணி வரைக்கும் இருந்ததுன்னா நாங்கள் போக வேண்டியது வரும், பிரச்சனை இல்லைன்னா போக தேவையில்ல, சரியாயிடும் இங்கே அப்படின்னாங்க. அதனால வெயிட் பண்ணோம். நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டோம், எங்கே வேணாலும் போவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பயம்னா, அவங்க அண்ணா இந்த மாதிரி தான் முதல் நாள் ஆப்ரேஷனை, மறாவது நாள் விடிய காலம் நைட்டு 2 மணிக்கு உயிர் போயிடுச்சு. அதாவது வலி தாங்க முடியாமல் உயிர் போயிடுச்சு. திடீர்னு எங்களுக்கு அப்படி ஒரு ஃபோன் வந்தது. அந்த மாதிரி ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நான் தூங்காமல் அந்த ஃபோனையும் கையும் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற டாக்டர் கேட்டுக்கிட்டு நாங்கள் அப்படிலாம் அந்த இடத்துல காத்திருந்தோம். ஒரு வாரமாக ஒரு 5 பேர் என் கூட இருக்கிற இந்த 5 பேருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு நன்றி சொன்னாலும், ஒரு 5-6 பேருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது தகாது. உண்மையாக என் கூட இருக்கிற ஒரு அதிகபட்ச வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு தெய்வங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என் கூடவே இருந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியல, அதாவது தெளிவாக பேச முடியல, ஒரு இடத்துக்கு போக சொன்னால் தெளிவாக கேட்டுட்டு போக முடியல, ஒரு மயக்கம் வர்றது மாதிரி வருது, ஒரு தூக்கம் வர்றது மாதிரி வருது, ரொம்ப சோர்வாக இருக்குது. இன்றைக்கி 6வது நாள். ஒரு நாள் கூட நாங்கள் வீட்டில் போய் படுக்கலை, இங்கே தான் இந்த காரில் தான் பாப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதை சாய்க்கலாம். அந்த இதை சாய்ச்சிட்டு ஒரு பார்க்குறது ஒரு ரூம் மாதிரி இருக்கும். விட்ற ஃபுல்லாக கொஞ்சம் ஏசி போட்டு, கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த நேரத்தில் மழை பெஞ்சுது, மழையிலையும் சாரல். நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர், இதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்தது. இங்கே தான் நாங்கள் இருந்தோம். ஏதோ ஒரு புண்ணியம் ஆண்டவன் இப்போ எடுத்துக்கிட்டாலும் வாசிக உயிரை கொடுத்துட்டாரு, முருகன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதால தான் இன்றைக்கும் அந்த மரியாதையோட, இன்றைக்கும் அந்த முருகனை கடைசி நம்பிக்கையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸ் உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கு. எல்லாரும் ப்ரே பண்ணீங்க, எல்லாரும் ஆறுதல் சொன்னீங்க, நம்பிக்கை கொடுத்தீங்க. நாங்கள் இருக்கோம், சொல்லுங்கள், அக்காள்கிட்ட சொல்லுங்கள், வாசிகிட்ட சொல்லுங்கள், வாசிக அம்மாள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. வாசிக அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய அவ்வளவு பாசம். இங்கே தான் ஊர் உலகத்தை பற்றி தெரியுமே நமக்கு.
எப்போ வீழ்வான், எப்போ நம்ம கேள்வி பண்ணலாம் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. எல்லாம் தாண்டி நிறைய பேர் அன்போடு வந்தாங்க, விசாரித்தாங்க. யார் வந்தாங்க யார் போனாங்கிறதுலாம் எங்கள் மைண்டுக்கு இல்லை. நான் நிறைய இழந்துட்டு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து என்னை ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொன்று பண்ணாங்க, ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஒரு 4 பேர் 5 பேர் ரத்தம் கொடுத்தோம். ரொம்ப உதவி பண்ணாங்க. பிரேம் கொடுத்தான். அப்புறம் நம்ம ஒரு பையன், ரிலேஷன் பையன் பிரேம், கார்த்திக், கண்ணன் அக்கா பையன், அப்புறம் அக்காவோட ஃப்ரெண்டு, அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அவங்களாம் கொடுத்தாங்க. இவங்களெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளவு இந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லி வந்து நம்ம அதை தீர்க்க முடியாது. சொல்லிகிட்டே இருக்கலாம். நன்றிங்கிற வார்த்தையை சொல்கிறத விட நன்றி உணர்வோடு இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி இது நடந்தது அப்படின்ட்டு மறுபடி அவங்க கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3வது நாள் 4வது நாள் கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கிடச்சிது. அப்போ தான் சொன்னாங்க, அந்த எப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு தான் செல்லை வாங்கி இந்த ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி அவ்வளோ இதுலேயும் அந்த முருகனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு அடுத்தவங்களுக்கு ஸ்டேட்டஸாக தெரியும் அல்லது ஒரு வீடியோவாக தெரியும். ஆனால் ஒரு முருகனுக்காக பதிவு பண்ணணும், அதாவது அவங்க லாங்குவேஜ், அவ்வளோதான். இவங்க வந்து இப்போ உலகத்துக்கு அவங்களுடைய மனசு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஸ்டேட்டஸ், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸு. ஆனால் கடவுளுக்கும் வேறு எங்கே போய் நம்ம அந்த சொல்ல முடியும் மனசில் உள்ளதை? அப்போ கடவுளுக்கும் அது மூலியமாக தான் சொல்லணும்னு நினச்சாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அந்த டெக்ஸ்ட் எழுதி கொடுத்துட்டு ஃபோனை வாங்குறதுக்கே பயப்படுறாங்க, ஃபோனை பார்க்குறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஃபோன்லேயே வந்து அந்த குழந்தைய பற்றி அவ்வளோ ஒரு சர்ச்சு, அவ்வளோ ஒரு ஆராய்ச்சி, குழந்தை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வீடியோ பார்த்து இப்போ அந்த வீடியோ அந்த மொபைலை பார்க்குறதுக்கே பதட்டப்படுறாங்க. ஏதாவது பழசு வந்துடுமோ, பழசை பார்த்துருவோமோ அப்படிங்கிற பதட்டத்தில் மொபைலை பார்க்குறதுக்கே பயப்படுறாங்க. அந்த இதை டைப் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டு உடனே டக்குன்னு என் கையில் கொடுத்துட்டாங்க மொபைலை. பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால தான் அந்த ஸ்டேட்டஸ் போட்டாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க, மெசேஜ் பண்ணி கேட்டிங்க வாட்ஸ்அப்பில். எல்லா உள்ளங்களுக்கும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ண அத்தனை இதயங்களுக்கும் நன்றி, மிகப்பெரிய நன்றி. அது சொல்ல வார்த்தை இல்லை. எங்களை பார்க்க வந்த உறவுகள் மாதிரி எங்களை விசாரிக்கிறதுக்கும் இவ்வளோ உறவுகள் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு மன ஆறுதல். நீங்களாம் சொல்லும்போது ஆடியோ நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க, நிறைய ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. எப்படி நடந்தது, இப்படிலாம் நடக்கூடாது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அவங்களே வந்து பதில் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். மொபைலில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, கால் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது அவங்களால. அவங்க இப்போ பதில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவங்க அனுப்பின மெசேஜ் வந்து இறைவனுக்கு. அதனால் அவர் பதில் சொல்லட்டும்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் என்னால் இங்கே மொபைலை வச்சுட்டு வெயிட் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு மெசேஜ், காலு, அவ்வளோ ஒரு ஆறுதல் மெசேஜ் அப்படின்ட்டு நிறைய வந்துகிட்டே இருக்குது. சரி, நம்ம பதில் சொல்லுவோம். என்னென்னா, ஏன் நான் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சேன்னா, அவங்கள பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கிடைச்சிது. அவங்க சொன்னாங்க, நான் இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறேன்னே எனக்கு தெரியல. நேற்று நைட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதான் சொன்னேன்ல, நான் எப்படி மீண்டு வர போகிறேன்னு தெரியல. அப்படிங்கும் போதே நான் உடஞ்சிட்டேன். அவங்க எந்த அளவுக்கு உடஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்கள மனசு ஆறுதல் படுத்துறது, தைரியத்தை படுத்துறது, தைரியம் ஊட்டுறது எப்படின்னு தெரில. என்ன வார்த்தை பேசுனா அவங்க ஆறுதல் அடைவாங்க, நான் என்ன பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு
ஏன்னா எல்லாரும் மாதிரியும் கல்யாணம் பண்ணோம், குடும்பம் நடத்தினோம், குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா தெரிஞ்சிக்காது. இந்த முருகனை வேண்டிக்கிட்டு முருகனே வந்து பிறக்கணும் அல்லது கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களை மாதிரி எங்கள் ஊரில் இந்த கோவில் போனது யாருமே இல்லை. எங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கோவிலுக்கு போய் தான் ஆகணும் நீங்கள்லாம் அப்படின்னு சில பேர் சண்டையில் கூட சொல்லியிருக்காங்க. மனசில் நினச்சிருப்பாங்க கோவிலாக போனாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி யாரும் போனதில்லை. ஏன்னா மாதத்துக்கு ஒரு டைம் இப்போல்லாம் 2 வருஷமாகவே திருவண்ணாமலை கிரிவலம் போவோம். அமாவாசை அன்னைக்கு திருச்சி மாரியம்மன் கோவிலுக்கு போவோம். அமாவாசை தொடர்ந்து போவோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திருச்சி மாரியம்மன் கோவில், பௌர்ணமி திருவண்ணாமலை, வாரம் அது பிரெக்னென்ட்டுக்கு முன்னாடி, மாதம் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை விரதம் முருகனுக்கு. நான் இது வரைக்கும் வியாழக்கிழமை விரதம். இப்படி கடவுளே கதியாக இருந்தோம். எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. அந்த கிண்டல் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கடவுள் நடத்தி வச்சிருக்கிறார். சாமி கும்பிட்டவங்களும் சாமி கும்பிடாதவங்களும் ஒரு லெவலில் இருந்தால் கூட பரவாயில்ல, கும்பிட வச்சு கொடுத்து அதை எடுத்துட்டாருங்கிற அந்த வேதனை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், இந்த குழந்தை இறந்ததுக்கான காரணம் இந்த கடவுள் நம்ம சொல்லி ஆகணும். என்ன இது ஒரு ஜீவனா, எங்களெல்லாம் ஒரு ஜீவனா மதித்த அந்த கடவுள் நாங்கள் வேணுனதால தான் கொடுத்தாரு அப்படிங்கிறத எங்கள் நம்பிக்கை. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த பிறந்த குழந்தை என்ன குழந்தைன்ட்டு எல்லாருமே அவளாக இருக்கிறது மாதிரி மெயினாக நாங்கள் தானே அவளாக இருப்போம். பாருங்கள், அந்த முருகனே பிறந்திருக்கிறார். இங்கே தான் எனக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது. பிறந்தது ஆண் குழந்தை, பரம் இருந்து தவம் இருந்து விரதம் இருந்து குழந்தை பிறந்தது. அவ்வளவு வேண்டியிருக்கோம், அவ்வளவு விரதம் இருந்திருக்கோம், தெய்வமே கதின்னு கடந்திருக்கோம். ஆண் குழந்தைய கொடுத்துட்டு இப்படி எடுத்துக்கிட்டாரு முருகா அப்படின்னு துடிச்சு போயிட்டேன். அந்த குழந்தைய இப்படி கொடுத்து எடுத்துட்டியே அப்படின்ட்டு. அப்புறம் போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பாப்பாட்ட காட்டக்கூடாது, சாயரோட்ட காட்டக்கூடாதுன்னாங்க. காட்டி தான் ஆகணும். அது கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? தம்பி எங்கன்னு கேட்டா, பாப்பா எங்கன்னு கேட்டா நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும்ட்டேன். அது எப்படி நினச்சிட்டாலும் நினைக்கிட்டோம், பயப்பட்டுட்டோம், எது நினச்சாலும் நினைக்கிட்டோம், காட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டினோம். தம்பின்னுது, நம்ம தம்பியா அப்படின்னது. ஆமாப்பா தம்பி. நான் அழுதுட்டேன். நான் அழுத உடனே அது மூஞ்ச பார்க்குது, எதுக்கு அழுகுறாரு, என்ன நினச்சின்னு தெரில. தம்பி, அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க தம்பி இறந்துட்டான் அப்படின்னாங்க. தம்பி இறந்துட்டானா அப்படின்னுது. உடனே அப்புறம் ரொம்ப நேரம் காட்ட முடியல, ஏதாவது பயந்துருமோ அப்படின்ட்டு சரி காட்டிட்டோம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் கேட்டாலும் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு தான் சொல்லும். அதாவது அது ஒரு திருப்தி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அதை காட்டினதில் ஒரு இனிமேல் கேள்வி, அதுலேருந்து எங்களை கேள்வி கேட்கல. தம்பி இறந்துட்டானா, யார் கேட்டாலும் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு அதுவே பதில் சொல்லணும் எங்களுக்கு முன்னாடி. அப்போ பரவாயில்ல, அந்த ஒரு 3 வயசாக இருந்தாலும் ஒரு புரிதல் அதுக்கு வந்துருச்சு. அது ஆண் குழந்தை இருந்தது அப்படின்னா இந்த குலதெய்வத்தை நான் வேணுனதால தான் அந்த சாமி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயங்க, அந்த குழந்தைக்கு நாங்கள் பேரே வச்சிட்டோம். அப்படின்னா பார்த்துங்க, பேர் வச்சு அது என்ன சம்பிரதாயம்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் பேர் வச்சிட்டோம். பாப்பா பேர் சாய்ரா சஷ்டிகா, முருகன் பேர் வச்சோம். சாய்பாபா
சஷ்டிகா முருகன் அப்படின்னு வச்சோம். இது பையனா பிறந்தா, ஆணா இருந்தா, இது பொண்ணா இருந்தா வேற வச்சுக்கலாம். பையனா பிறந்தா ஒருவேளை இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சிவருத்ரன் அப்படின்னு பேர் வச்சோம். கடைசி அந்த வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தேன். அது குழந்தை இல்லை, அது சாமி. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம குடும்பத்துக்கு நீ உயிரோட இருக்கணும், நீ உயிரோட உன்னை உயிரோட எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழந்தையே தன்னை மாச்சிக்கிச்சு, தான் உயிரை கொடுத்துருக்கு. அந்த சாமி, நான் சிவன் பேர் வச்சோம்ல, அந்த சிவன் தான் தன்னோட உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்கிறாரு. அதனால் தைரியமாக இரு. நான் இப்போ சொல்கிறது ஆறுதலுக்காக சொல்லலை. இது உண்மையாக இருந்ததுன்னா எங்களுக்கு காட்டணும், இப்படி தான், இதுதான் உண்மை அப்படின்னு கூடிய விரைவில் ஏதாவது ஒரு வழியில் காட்டணும். ஒரு கனவுலையோ ஒரு நேர்லையோ, அல்லது குழந்தையா பிறந்தோ அதே குழந்தை அடுத்த ஆண் குழந்தை பிறந்தா சிவருத்ரன் தான் பேர். அதே குழந்தை பிறந்து எங்களுக்கு காட்டணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 ஆப்ரேஷனு. மொதல் ஆப்ரேஷனை நான் துடிச்சு போயிட்டேன். ஏன்னா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, எப்பொழுதும் வலிக்குதும்பாங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஆப்ரேஷன் எப்படி நடக்க போகுதுன்னு நினச்சேன். சரி, இது கடைசி ஆப்ரேஷனு, இதோட நம்ம வாழ்க்கை நிறைவாயிடும். இது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இதை கடைசியாக வச்சுப்போம். இதுக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் உனக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி தான் நாங்கள் அந்த இதுக்கு இருந்தோம், அந்த தைரியத்தில் தான் இருந்தோம். ஆனால் அந்த கடைசி ஆப்ரேஷனும் ஒன்றும் இல்லாத ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் குழந்தையோட இருக்காங்க. இவங்க மட்டும் தனியாக அனாதையாக பெட்டில் படுத்துருக்காங்க, குழந்தை இல்லாமல். ஒவ்வொருத்தவங்களும் இது ஏன்னா தாய் சேய் நல்ல மையமில்ல, எல்லாம் குழந்தையோட வராங்க. இவங்க மட்டும் குழந்தை இல்லாமல் படுத்துருக்காங்க. அதனால் இந்த தெய்வம், நான் கும்பிட்ட தெய்வம் ஒன்று இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நேற்று இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8-9 வருஷமாக நாங்கள் தெய்வத்தை அவ்வளவு நம்பியிருக்கோம். அத்தனை விருதம் நான் இருந்திருக்கேன். அதனால் இது நடந்தது நான் நினச்சது மாதிரி தான். என்னுடைய வாசிக உயிரை நான் தங்கமான தான் கூப்பிடுவேன். எப்பொழுதுமே நான் தங்கமான தான் கூப்பிடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த வாசிக உயிரை காப்பாற்றினது உண்மை, அது உயிரை கொடுத்து காப்பாற்றினது உண்மை அப்படின்னா அதே குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைக்கு அவன் பேரே வைக்கணும். அந்த ஆத்மா தான் பிறக்கணும். அந்த ஆத்மா பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு. பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கதவை தட்டும்போது என்னை கூப்பிடல அப்படின்னு அது சொல்லுது இப்போ. ஆனால் எனக்கு காதில் விழுந்தது, தங்கமான்னு என்னை சொல்லி கூப்பிட்டதான் எனக்கு காதில் விழுந்தது. அதனால தான் நான் ஏந்திரிச்சேன், பதறி அடிச்சுக்கிட்டு ஏந்திரிச்சேன். எனக்கு கூப்பிட்டது நார்மலாக கூப்பிடல, ஏதோ அடைச்சிக்கிட்டு கூப்பிட்ற மாதிரி, தொண்டையை அடைச்சிக்கிட்டு கூப்பிட்ற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டது. வித்தியாசமான சவுண்டாக இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கதவு திறக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல, பேசவே வார்த்தை வரல, நான் கத்தி பார்த்தேன், எனக்கு வார்த்தையே வரல, கண்ணு தெரியல, மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அதை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த கடவுள் என்னை கூப்பிட்டாரா, அல்லது இன்னொன்று சொல்லுது, நான் தாழ்பால் எடுக்கல, மேலே மட்டும் தான் பிச்சுக்கிச்சு. தாழ்பால் எப்படி வெளில அதாவது உள்ள தாழ்பால் இருக்கும்ல, அது எப்படி எடுத்துக்கிச்சுன்னு தெரில. நான் போகும்போது தாழ்பால் எடுத்துருந்தது, அது எப்படி எடுத்துக்கிச்சுன்னு தெரில. ஒருவேளை கை கடம்னு ஆட்டும்போது பட்டு தாழ்பால் எடுத்துக்கிச்சா அப்படின்னு பல வித்தியாசமாக சொல்லிச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ என்ன குற்றம் வந்துச்சுன்னா, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகியா, இல்லைன்னா சாப்பாட்டில் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டு, அல்லது வழுக்கிட்டு விழுந்து, ஒரு அலட்சியமாக இருந்து மருந்து சாப்பிட்டு, இப்படி உடம்பு சரியில்லாமல் இப்படி இறந்துட்டா கூட ஒரு நிம்மதியாக ஒரு இதுவாக இருக்கும். இல்லை என்னங்க, இல்லை இது எங்கள் இதில் இருக்கேன். அதுதான்
எங்களால் ஏதாவது ஆகியிருந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து சரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு விதத்தில் அலட்சியமாக இருந்துட்டோம், அசால்ட்டாக இருந்துட்டோம், இப்படி நடந்துருச்சு அப்படிங்களா. எல்லா விதத்துலையும் சேஃபாக இருந்துட்டு கரெக்டாக அந்த பாத்ரூமில் கொண்டு போய் அவங்களுக்கு மயக்கம் வர நேரத்தில் அந்த கைப்பிடியை பிடிச்சி விழுந்து அந்த குழந்தைக்கு அந்த ரத்தம் போகிற அந்த இது கட்டாச்சு அப்படின்னா இது கடவுள் நினச்சி தான் இது நடந்திருக்கு, கடவுள் முடிவெடுத்து தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று தாயை காப்பாற்றுறதுக்கு இது நடந்திருக்கணும், இல்லைன்னா எங்களை பழி வாங்கிறதுக்கு நடந்திருக்கணும். எதுவாக இருந்தாலும் தாயை காப்பாற்றுறதுக்கு தான் இது நடந்தது அப்படின்னா இது எங்களுக்கு சீக்கிரம் அந்த கடவுளே எங்களுக்கு காட்டணும், சீக்கிரம் இல்லை எப்போ இருந்தாலும் காட்டணும். ஆனால் நாங்கள் கும்பிட்றத கைவிட மாட்டோம், காட்டுற வரைக்கும் கும்பிட்டுட்டு தான் இருப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு போகாது. நான் ஒரு அஸ்ட்ராலஜராக நான் சொல்கிறேன், கடவுள் மேலே அஸ்ட்ராலஜிக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்தது, முழு நம்பிக்கை. அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்புறது மாதிரி நானும் நம்பினேன். எப்போ நான் அஸ்ட்ராலஜியை வந்து உணர ஆரம்பித்தனோ, படிக்க ஆரம்பித்தனோ, தெரிஞ்சிக்க ஆரம்பித்தனோ, அன்னையிலேருந்து கடவுள், இந்த பிரபஞ்சம், சிவன், கிரகங்கள், நல்லது கெட்டது, கர்மா, முன்ஜென்ம வினை, பாவ புண்ணியம், நான் இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். இப்போவும் 100க்கு 100% நான் நம்புகிறேன், கடவுளுங்கிறதையும் நம்புகிறேன். இந்த வாழ்க்கை வந்து ஒரு அதாவது முன்ஜென்ம பலன், ஒரு தொடர்ச்சி. போன ஜென்மத்தில் விட்டதை அந்த ஜென்மத்தில் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்திலையும் தொடர்ச்சி ஆகும். அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப கடவுளையும் நம்பியிருக்கோம், அந்த நியாய தர்மத்திலலாம் ஸ்டெடியாக இருப்போம். அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் கொடுக்குறேன். அடுத்தடுத்து பார்க்கலாம், பேசுவோம். வணக்கம்.